Good morning, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about plus 1 Computer Science, Chapter 9, Introduction to C++. Basic of introduction, data variables, input output process. இதெல்லாம் நம்ம பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த பார்ட் 2 இன்ட்ரடக்ஷன் டு C++ல அடுத்த பார்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்னா என்ன, அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபார் திஸ் 3 ப்ராசஸ் அப்படின்னு கேட்கலாம். டேட்டா டைப்ஸ்னால என்ன ப்ராசஸ், வேரியபிள்ஸ்னால் என்ன, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே எலாபரேட்டாக நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் பர்பஸ் இன் த டேட்டா டைப்ஸ், who is the usage of data types, who is the needed the data types, who is understandable the data types. For all, it's related to the processor or the compiler. At the same time, the user classification of data or the user needs of data to classify அப்படின்னு சொல்லலாம். So in variables அப்படின்னா என்ன சார், variable is nothing but a name of any objects or giving a name of process. இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், வேரியபிள்ஸ். அண்ட் expression is nothing but expression is form operations or form a complete one process. அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் இன் டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இன்ட்ரடக்ஷனில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இன் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இன் எவரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஸ் 2 ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் வயா one is a data types and another one is a variable. Both the two are fundamental elements அப்படின்னு சொல்லலாம். Both the two are fundamental elements. So every programming language has 2 fundamental elements via the data types and variables. Via the data types and the variables அப்படின்னு சொல்கிறோம். They are very essential elements to write and even most elementary programs. நம்மளுக்கு வெரி எசென்ஷியலாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டு ரைட் ஈவன் த மோஸ்ட் எலிமெண்டரி ப்ரோக்ராம்ஸ், என்னுடைய எலிமெண்டரி ப்ரோக்ராம்ஸ், லிட்டில் பிட் ஆஃப் ப்ரோக்ராம் you want to or need to write is a very essential one for data types and variables அப்படின்னு சொல்லலாம். C++ provides a predefined set of data types. C++ என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா predefined set of data types for handling the data items. என்னுடைய டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக, ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. ஸோ என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா such data types are known as fundamental. இதில் கொடுத்துக்கூடிய some data types, such data types are known as fundamental built-in data types and built-in data types அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின்லி 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. Apart from the built-in data types, so a programmer can also create as own data types. Even though the programmer can also create as own data type called as user defined data types அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ், built-in data types and also the user needs to create a own data types. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
user defined data type. So ஒரு 2 mark question இருக்கு இங்கிருந்து இந்த end process இது வரலும் பார்த்தீங்கன்னா is called user defined data types. So இது வரலும் ஒரு 2 mark question கேட்கலாம். What is user defined data types? Define user defined data types அப்படின்னா apart from the built-in data types, a programmer can also create as own data types are called as user defined data types data types. In this chapter we are going to learn about built-in data types. In this chapter we are going to learn about built-in data types. In the chapter நம்ம என்ன ஸ்டடி பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த built-in data types அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத மெயினா நம்ம ஸ்டடி பண்ண போறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா concepts of data types. So இந்த concept of data typesல என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So in the concepts of data typesல some example are giving. So what is the example? Let us look at the following example. Name ram is a one data type, is a string data type அப்படினு சொல்லலாம். And age equal to 15 is a integer data type. Here average mark equal to 85.6 is a floating அப்படினு சொல்லலாம். So இத என்ன சொல்றோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய data types தான் நம்ம define பண்ணிருக்கோம். 3 data types நம்ம கொடுத்திருக்கோம். name, average, age. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு name is a string, age is a integer, average is a 85.6 அப்படிங்கிறப்போ அது என்ன data type இருக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு floating point data types இருக்கும். In our example, name, age, average mark are the fields which hold the values such as ram 15 and 85.6 respectively. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கூடியது in programming language fields are referred as variables and the values are referred to as data. என்னது ரெஃபர் பண்றாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய data. In programming language fields are referred as variables and values are referred to as data. Each data item in the above example look different. ஒவ்வொரு data item என்னவா இருக்கு அப்படினா it's different. That is, ram is a sequence of the alphabets. நான் சொன்னேன் இல்லையா? So alphabets and the other two data items numbers. The first value is whole number. And the second value is fractional number. In real world scenarios there are lots of different kinds of data we handle in our day to day life. நம்மளுடைய day to day lifeல பாத்தீங்க அப்படினா நிறைய data types இருக்கு. So அந்த different data types நம்ம என்ன பண்றோம் அப்படினு பார்த்தீங்கன்னா modify யூஸ் பண்றோம். So அதை நம்ம process பண்றோம். The nature or type of the data item varies. For example, for different data types, for distance, for example, from your home to school எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும். For example 6 kilometer, 5.5 kilometer or 20 kilometer. Ticket fare, for ticket fare நம்ம பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா வந்து 10 rupees or 15 rupees, 25 rupees. Cost of a pen, ஒரு பென் வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு டேட்டா டைப். ஸோ ஒரு பென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 rupees. Marks, for example 75 marks. Temperature for 85 degrees Celsius. ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா in C++ programming, before handling any data
before handling any data, it should be clearly specified to language compiler. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா should be clear specified to language compiler regarding what kind of data it is, regarding what kind of data it is அப்படின்னு சொல்கிறாங்க. ரிகார்டிங் இதில் என்னென்ன டேட்டா டைப் அவைலபிலிட்டியாக இருக்கும், என்ன டேட்டா டைப் அவைலபிள் ப்ராசஸாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே மெயின் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. with some predefined set of data types, with some predefined set of data types. இதில் பார்த்திங்க அப்படின்னா some predefined set of data types அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ C++ data types with finally என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ C++ data types mainly classified as three types, mainly classified as three types. The first, in C++ the data types are classified as three main categories. There are three main categories. The one is the fundamental data types, second one is the user defined data types, and third one is the derived data types. So mainly the data types are classified as three types. So in three types of data types are classified again to classify some types and each one data types. So in C++ data types is a very important question in 5 mark question, and also asking to 1 mark question and 2 mark 3 mark question also. So how many types of data types are availability, and the data types, user defined data types, fundamental data types, derived data types. So how many types are available and list out அப்படினு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். Now after the data types, user defined data types. So the user defined data types were classified as some categories: structure, union, class, enumeration. The user defined data types are classified some three types: structure, union, class, enumeration. Can you understand? The user defined data types என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா again to classify that three types, four types: structure, union, class, enumeration. Are you understand? And fundamental built-in data types, fundamental built-in data types என்ன பண்ணிருக்காங்கன்னா again to classify three types: integral types, void, floating point. Integral type, void, floating point. Fundamental built-in data types என்ன பண்ணிருக்காங்கன்னா again to classify three types: integral types, void types, floating point types. So in the integral types என்ன பண்ணிருக்காங்கன்னா again to classify the two types: integer character, and floating point data types என்ன பண்ணிருக்காங்க again to classify two types: float, double அப்படின்னு சொல்லியிருக்கோம். Derived data types for again to classify four types: array, function, pointer, reference. Array, function, pointer, reference. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So in this chapter we are going to learn about only the fundamental data types. In this chapter we are going to learn about only the fundamental data types. So இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா only the fundamental data types மட்டும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். In order to understand the working of data types, data types, we need to know about variables. இதில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேரியபிள் அப்படிங்கிறது எனக்கு தேவை. இந்த வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண அப்படின்னா ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. வேரியபிள் இஸ் the naming box or in the hold the values அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அப்போ அந்த வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் வேல்யூஸ் அவைபிலிட்டியாக இருக்கும். ஸோ த வேரியபிள்ஸ் ஆர் த நேம்டு அப்படின்னு சொல்லலாம். த வேரியபிள்ஸ் ஆர் த நேம்டு memory locations to hold the values of specific data types. அந்த வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா some variables are the named memory locations to hold the values of specific data types. அதில் பார்த்தீங்கன்னா some specific data types நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அவைபிலிட்டியாக இருக்கும். ஈவன் தோ இது ஒரு 2 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இது ஓல்டு புக்கில் உங்களுக்கு எல்லாமே இந்த லைன் வந்து 2.5 லைன் என்ன பண்ணுவோம் பிளாக்காக ஒன்றே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. நியூ புக்கில் உங்களுக்கு அப்படி கொடுக்கல சரிங்களா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிஃபைன் வேரியபிள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதில் எழுதலாம், இது வரையிலுமே எழுதலாம் டிஃபைன் வேரியபிள். ஸோ அப்போ த வேரியபிள்ஸ் ஆர் த நேம்டு மெமரி லொக்கேஷன்ஸ் டு ஹோல்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்ஸ். ஸ்பெசிஃபிக் data types in C++, the variables should be declared explicitly with their data types. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா with declare explicitly with their data types. அதனுடைய data types என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க data types before they are actually used. before they are actually used இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா before the actually using the process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டா டைப்ஸ்லாம் நான் டிக்ளேர் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா டைப்ஸ் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு வேரியபிள் அண்ட் ப்ராசஸை கொடுக்குற மாதிரி ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய டேட்டா டைப்ஸ் வித் வேரியபிள் நேமோட எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணலாம், ஒரு வேரியபிள் எப்படி டேட்டா டைப் அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளேரிங் எ variable. syntax for declaring a variable. ஸோ அப்போ syntax for declaring a variableக்கு நம்ம பார்க்கலாம் data types variable name. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய syntax அப்படின்னு சொல்ல முடியும். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா int num1. ஸோ அந்த int num1 அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா integer is a data type, num1 is என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய variable name. To declare more than one variable which are of the same data type using a single statement. even though இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா to declare more than one variable which are of the same data type. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் டேட்டா டைப் இருக்கக்கூடிய வேரியபிளாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் more than number of variable டிக்ளேர் பண்ண முடியும். using a single statement. இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா using a single statement. it can be declared by separating the variables using a comma. separating the variable using a comma. separating a variable using a comma. even though more than one variable நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ ஒரே டேட்டா டைப் இருக்குது, ஒரே டேட்டா டைப் கொடுத்துட்டு மோர் தென் நம்பர் ஆஃப் வேரியபிள் கொடுக்கும்போது அங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இந்த கம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு அடுத்ததே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சேம் டேட்டா டைப் அண்ட் மோர் தென் ஒன் வேரியபிள் யூஸ் பண்ணும்போது இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மா சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம், கம்மா ஆப்ரேட்டரை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டு ஸ்டோர் யுவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க். டு ஸ்டோர் யுவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க். நான் இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ என்ன ப்ராசஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் யூ ஷுட் டிக்ளேர் எ வேரியபிள் டு ஹோல்ட் யுவர் மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம் அண்ட் டு ஹோல்ட் யுவர் மார்க்ஸ் வித் எ சூட்டபிள் டேட்டா டைப்ஸ். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சூட்டபிள் டேட்டா டைப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுவோம். சூஸிங் அண்ட் அப்ராப்ரியேட் டேட்டா டைப் நீட்ஸ் more knowledge and experience. என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூட்டபிள் டேட்டா டைப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிடுவேன். ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் ப்ராசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் டேட்டா டைப் நீட் மோர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் மாற்றி எடுக்கலாம். யூஸ்வலி மார்க்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ் ஹோல் நம்பர்ஸ். நம்ம யூஸ்வலி நம்மளுடைய மார்க் நம்ம எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in the whole numbers, not for fraction, not for
floating point value இது மாதிரி இல்லாமல் நம்மளுடைய மார்க்ஸ் எப்பயுமே நம்ம எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னா the whole numbers-ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். Those your variable for storing the computer science mark should be an integer data type. இந்த computer science mark நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அங்கே என்ன டேட்டா டைப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா integer data type. So must you can given as a integer data type. And then example int computer science marks கொடுத்துருக்காங்களா example integer is a data type and variable name computer science marks. Now one variable named computer science marks is ready to store your marks. என்னுடைய variable name என்னன்னு பார்த்தீங்கன்னா computer science அப்படிங்கிறது. ஸோ இது ரெடி டு ஸ்டோர் அவர் மார்க்ஸ், என்னுடைய மார்க் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. we will learn more about variables later in this chapter. நம்ம இந்த வேரியபிள் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலாபரேட்டாக இந்த சாப்டரில் நம்ம இன்னும் ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா introduction to fundamental data types. introduction to fundamental data types. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அட்டாமிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் அட்டாமிக் டேட்டா டைப்ஸ் ஆர் ப்ரீடிஃபைன் டேட்டா டைப்ஸ் ஆல்சோ. இந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா ப்ரீடிஃபைன் டேட்டா டைப்ஸ். ஆல்சோ ஃபண்டமெண்டல் அட்டாமிக் டேட்டா டைப்ஸ் ஆர் ப்ரீடிஃபைன் டேட்டா டைப் அவைலபிள் வித் வேர் எங்கே அப்படி அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய C++. அவைலபிள் வித் C++. there are 5 fundamental data types. என்னுடைய ஃபண்டமெண்டல் 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. C++ல என்னுடைய ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அகைன் டு கிளாஸிஃபை 5 டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர், integer, float, double and void. character, integer, float, double and void அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. actually this are the keywords for defining the data types. என்னுடைய keywords தான் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கான keyword. CHER, INT, float, double and void. actually these are the keywords for defining the data types. int data types, integer data type. first you can discuss about integer data type. so இந்த integer data type என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். integer data type accepts and returns only integers. இந்த integer data type என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it accepts and returns as only as integer numbers. if a variable is declared as int, C++ compiler allows storing only integer values into it. இதில் என்ன ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only the integer value as stored in it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if you try to store a fractional value, இதில் என்ன ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா you try to store a fractional value as an input type or variable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. it will accept only the integer. இது என்ன மட்டும் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only as a integer portion மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். and the fractional part will be ignored. the fractional part என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ignore பண்ணிடும். அதில் எதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணாதுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. only the integer values மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அக்செப்ட் பண்ணி you can print out அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். int num equal to 12. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராசஸ். int num equal to 12. integer அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் அண்டு num equal to 12 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ. so num1 variable is declared as integer type. num1 variable is declared as integer type, so it can store integer value. so it can store as என்னன்னு பார்த்தீங்கன்னா integer வேல்யூவில் எனக்கு ஸ்டோர் ஆகும், ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the next one data type என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
character data type. Next one data type is a character data type. Character data type accepts and returns all valid ASCII characters. இது எப்படி ரிட்டர்ன் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆல் வேலிட் ASCII கேரக்டர்ஸ். ஸோ இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா என்னுடைய ASCII வேல்யூவோட கம்பேரிஷன் பண்ணி அதில் என்ன வேல்யூ ப்ராசஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். கேரக்டர் டேட்டா டைப் இஸ் ஆஃப்டன் said to be an integer type. இது என்ன டேட்டா டைப்பில் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ integer data type. Since all the characters are represented in memory by their associated with ASCII code, என்னுடைய கேரக்டர் டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் எப்படி ரெப்ரசன்டேஷனாக எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா their memory by their associated with ASCII code. இந்த ASCII கோடில் என்ன வேல்யூ இருக்கோ அங்கே கேஸ் ஆவியம் போய் மெமரி வேல்யூ என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் பண்ணோம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ASCII கோட் ரிலேட்டட் ஆஃப் மெத்தட் ப்ராசஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இஃப் எ வேரியபிள் இஸ் டிக்ளேர்ட், எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரக்டர் டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறப்போ C++ allows storing either a character or an integer value. இதில் நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a character or an integer value. இது மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிள் 1 character C equal to A, character C equal to A, cout ch. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே அதே வேரியபிள் என்ன பண்ணியிருக்கோம்னா அவுட்புட்டாக கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இந்த above கோட் ch அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய வேரியபிளை கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணக்கூடியது கேரக்டரை வேல்யூ அவுட்புட்டாக கெட் பண்ணுறதுக்காக. ஆஸ் கேரக்டர் டைப் வேரியபிள் hold a character, it displays the character A, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2 கேரக்டர் ch equal to A, என்னுடைய வேரியபிளை நாங்கள் ஸ்டோர் பண்ணுற கேரக்டர் சிம்பிள் இங்கே A. cout ch plus 1. இந்த above statement the variable ch அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ch அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா என்னுடைய கேரக்டர் டேட்டா டைப் நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் எனக்கு ஷார்ட் ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன். and ch is incremented by 1 and the new value is stored back in the same variable ch. இந்த வேரியபிள் நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோமோ அதனுடைய வேல்யூஸ் அதனுடைய டேட்டா டைப்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ch அப்படிங்கிறதெல்லாம் இந்த கேரக்டர் டேட்டா டைப்பில் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். remember that arithmetic operations are carried out only on the numbers not with the alphabet, so it display as a B. the values what will be stored அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா B அப்படிங்கிறது என்னுடைய ASCII வேல்யூவில் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஆஃப்டர் அனதர் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பாருங்கள். how int and char data type are working together. how the int character data type as working together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா beginning as include iostream.h using namespace std int main கொடுத்துருக்கோம். integer data டைப்பில் n அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த என்னங்கிற வேரியபிள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அந்த வேரியபிள் ch ஸ்டோர் பண்ணுறோம். ஆஃப்டர் என்டர் அண்ட் ASCII கோட் 02255 நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். நம்ம வேல்யூ எது ஊர்லேருந்து என்ட்ரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 02255 வரலும் வேல்யூ என்ட்ரி பண்ணுறோம். ஸோ அப்போ 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ அதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா D. ஸோ அந்த D அப்படிங்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறாங்க நம்மளுடைய ப்ராசஸில். ஸோ அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இந்த above program n is declared as an int type and another variable ch as a character type. during execution என்னுடைய எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில்
the program promotes the user to enter an ASCII value. நான் ஒரு வேல்யூ கொடுக்குறப்போ ஒரு இன்டிஜர் 0 to 255 வரலும் கொடுத்ததுக்கப்புறம் if the user enters an ASCII value as an integer, it will be stored into the variable n. In the statement ch equal to n, the value of n is assigned into ch. Remember that ch is a character type variable. என்னுடைய ch அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய character type variable அப்படின்னு சொல்கிறோம். Now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா for example, if a user enters 100 as input, initially 100 is stored in the variable n. In the next statement, the value of n, என்னுடைய n-க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ கொடுக்குறேன். என்ன வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ அந்த 100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்னங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு ஆஃப்டர் த கேரக்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணோம். ஸோ கேரக்டர் டைப் இட் ஷோஸ் த கரஸ்பாண்டிங் ASCII கேரக்டர் as input. Equivalent of ASCII கேரக்டர் 100 வேல்யூ இஸ் அவுட்புட் இஸ் D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம இது வரும்போது இந்த கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேரக்டர் டேட்டா டைப் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் இன்டிஜர் டேட்டா டைப் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எதில் அண்டர் ஸ்டடி பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் மெயினாக என்ன பண்ணியிருக்கோம்னா 5 டைப்ஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் 2 டைப்ஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்டிஜர் டேட்டா டைப், கேரக்டர் டேட்டா டைப் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்டு சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளரிங் வேரியபிள் டேட்டா டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்டு C++ டேட்டா டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். கான்செப்ட்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரடக்ஷன். ஸோ இது வரலும் இந்த கிளாஸில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.